ராஷ்டிர சபாவின் சார்பில் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கடந்த சனிக்கிழமை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் பொது தகவல் அலுவலருக்கு மதுரை எல்லிஸ் நகரில் பார்க்கிங் அருகில் திருக்கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான வணிக வளாக கட்டடத்தில் காட்டி என்ற மாற்று சமுதாயத்தினர் எப்படி இந்து சமுதாய சொத்திற்குள் நுழைந்து கடையை நடத்த முடியும் என்று தகவல் உரிமை சட்டத்தின் வாயிலாக கேள்வி எழுப்பியுள்ளோம். அதே கேள்வியை பொதுமக்கள் மத்தியில் வைக்கின்றேன். ஒரு வக்ஃபு வாரிய சொத்திற்குள் ஒரு இந்து சுதந்திரமாக தொழில் செய்துவிட முடியுமா? இந்து சமய அறநிலையத்துறை விதிப்படி இந்து சமய அறநிலை சொத்திற்குள் மாற்று சமுதாயத்தினர் நுழையக்கூடாது என்பதுதான் விதி. நான் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் எப்பொழுதுமே பேசுவது கிடையாது. காட்டி என்பது ஒரு மாற்று நிறுவனத்திற்கு, மாற்று மதத்தினருக்கு சொந்தமானது. அதற்குரிய ஆதாரங்கள் ஏற்கனவே சிறப்பு புலனாய்வுத்துறை விசாரணை செய்து அறிக்கை அளித்துள்ளது. இது தொடர்பாக 4 மாதங்களுக்கு முன்பு புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நம்முடைய இந்து சொந்தம் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு காட்டியில் டீ சாப்பிட்டு விட்டு அங்கு ஸ்கேனரில் பே பண்ணிய பொழுது அதில் நசுருதீன் என்று காண்பிக்கிறது. இது ஆதாரபூர்வமான செய்தி. ஒரு இந்து அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட சொத்திற்குள் மாற்று மதத்தினரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் நிர்வாகத்தினர் அனுமதித்தது எப்படி? அரசியல் செல்வாக்கு இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாமா? சட்டம் அனைவருக்கும் சமம்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. ஆனால் பணம் கொடுத்தால் வளையக்கூடியது என்று